ஹலோ சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் சயின்ஸ் புக்கில் யூனிட் 16ல் மைக்ரோ ஆர்கனிசம் டாபிக்ஸில் உள்ள இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னால் என்னது? அதாச்சும் சில நேரம் நம்ம ஸ்கூலுக்கு கூட போக முடியாத அளவுக்கு நமக்கு ரொம்ப காய்ச்சல் இருக்கும், நிறைய சளி பிடிச்சிருக்கும், நிறைய உடம்பெல்லாம் வலிக்கும். ஓகேங்களா? அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா நமக்கு டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு வைரஸ் ஜுரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஜுரம் வர்றதுக்கு காரணமானவங்க தான் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே அண்ட் புரோட்டோசுவா. ஓகேங்களா? இவங்களை பற்றி தான் இந்த லெசனில் நாம் படிக்க போகிறோம். ஓகே, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப குட்டியாக, சின்னதாக, க்யூட்டாக, கண்ணுக்கே தெரியாது. வெறும் கண்ணால் நம்மளால் பார்க்கவே முடியாது. மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். அதனால தான் அதை மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை பற்றி நாமெல்லாம் படிக்கிறோம்ல, இதை தான் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. த சயின்ஸ் that deals with the study of microorganisms is known as microbiology. இப்போ நாம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? பொதுவாக இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நம்ம கூடயே எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ உட்காந்துருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் ஆகட்டும், நம்ம வீடாகட்டும், நம்ம போய் விளையாடுற ப்ளே கிரவுண்ட் ஆகட்டும், நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி வரக்கூடிய பஸ் ஆகட்டும், நம்ம உடுத்திருக்கக்கூடிய உடையாகட்டும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடாகட்டும், ஏன் ஈவன் நம்மளுடைய உடம்புக்குள்ளே கூட நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது. நம்ம சுவாசிக்கிற காற்றுலையுமே இருக்குது, நம்ம குடிக்கிற தண்ணியிலையுமே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அவங்க எல்லாருமே அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இன்ஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது செத்து போயிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் எப்போ அவங்க ஒரு லிவிங் ஆர்கனிசத்துக்குள்ளே போகிறாங்களோ, அதாவது ஒரு அனிமல்ஸோ ஒரு பிளான்ஸோ அதுக்குள்ளே போகும்போது அதில் உள்ள செல்களில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் மூலமாக தான் அவங்கள க்ரோத் பண்ணி வளர்ந்து நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. ஓகேங்களா? அதனால தான் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே நல்லா கையெல்லாம் கழுவிட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கை கால்லாம் கழுவிட்டு தான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நீட் அண்டு க்ளீனாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் நம்ம போடணும். அழுக்காக இருக்கக்கூடிய குப்பையாக இருக்கக்கூடிய டர்ட்டி பிளேசஸ்லலாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வீட்டையும் சரி, நாம் எங்கெங்கே இருக்கிறோமோ அந்த எல்லா இடங்களையும் நாம் நீட்டாக க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் மைக்ரோ ஆர்கனிசத்தினால வரக்கூடிய நோய்கள்லேருந்து நாம் எஸ்கேப் ஆக முடியும். ஃபீவர் வராது, கோல்ட் அண்ட் காஃப் வராது, ஜாலியாக சந்தோஷமாக படிக்கலாம். அவ்வளோதான், இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ மிஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன குயிஸ் கேட்கட்டுமா? 3, 2, 1. The science that deals with the study of microorganisms is known as dash. Option A, microbiology. Option B, bacteriology. Option C, microbiology. Option D, neurology. நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. டைம் கொடுக்குறேன் மிஸ் உங்களுக்கு. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னவா இருக்கும்? மைக்ரோபயாலஜி தான் எல்லாருடைய ஆன்சருமே. சூப்பர்!
எல்லாரும் செமையாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. சூப்பராக லெசன் கவனிச்சிருக்கிறீங்க. அவ்வளோதான் இந்த டாப்பிக்கு. அடுத்த கிளாஸில் நாம் வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்க்கு ரெடியாக வந்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.